மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ. தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறி உபதேசத்தை பகவான் ஆரம்பிக்கின்றார். அதில் எடுத்த உடனேயே ஞானத்தை போதிக்கிறார், ஆத்ம தத்துவத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஃபஸ்ட்டில் ஆத்மா நித்தியம், அனாத்மா அனித்தியம். ஆத்மா மாறாதது, அனாத்மா மாறுவது. பிறகு அனாத்மா மாறுவதற்கு இருமைகளை சைத்து கொள்ள வேண்டும். அனாத்மாவுடைய தன்மைகள் எப்பயுமே இருக்கும். அது இருமைகள் அனாத்மாவுக்கு எப்பயும் உண்டு. அதை மாற்ற முடியுமான்னு அதை மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்படி ஏற்றுக்கொள்வதனால என்ன பிரயோஜனம்னு சொன்னால், தற்காலிகமாக துக்க நிவர்த்தி அடையும், மோட்சத்திற்கு தகுதி கிடைக்கும். இது அனாத்மாவை பற்றி 2 ஸ்லோகம் சொன்னார். பிறகு ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. இது முக்கியமான கருத்து வந்துச்சு. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லாமே காட்சிக்கு இருக்கு, உண்மையிலே இல்லை. இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பது இல்லாமல் போவதில்லை. எதுவுமே ஒரு பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அழிக்கவே முடியாது, இல்லாததை உருவாக்க முடியாது. இப்போ இருக்கிறதெல்லாம் காட்சிக்கு இருக்கு, உண்மையிலே இல்லை அது. ஆனால் ஆத்மா எப்பொழுதும் இருப்பது, சத்தியமாக இருப்பது. எது அனுபவத்துக்கும் காட்சிக்கும் இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லையோ அதுக்கு பேர் மித்தியான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு பேர் மித்தியான்னு பேர். இல்லைன்னு சொல்றது இல்லை, இல்லைன்னு அசத்தியம் சொல்லிடுவோம். இல்லைங்கிற இதுக்கு பேர் அசத்தியம், இருக்கிறதுக்கு சத்தியம்னு பேரு. இருக்கு ஆனா இல்லை, அதுக்கு பேர் மித்தியா. இருக்கிறதுக்கு சத்தியம், இல்லைங்கிறது அசத்தியம். இல்லவே இல்லை, ஆனா இருக்கு ஆனா இல்லை. இருக்கிறது மாதிரி இருக்கு, உண்மையிலே இல்லை. அப்படி காணல் நீர், சூரிய உதயம், இதெல்லாம் மித்தியா. அதுலதான் எல்லா விவகாரம் நடக்குது, சூரிய உதயத்துலதான் நடக்குது. ஆனா உண்மையிலே அது உதிக்கிறதும் இல்லை, மறைகிறதும் இல்லைங்கிறது மாதிரி ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. மித்தியாவில் எல்லா விவகாரம் நடக்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லாமல் போயிருக்கு. அது 16வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு ஆத்மா அழிவற்றது அப்படிங்கிறதுக்கு சர்வ வியாபி, ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது. எந்த ஒரு பொருள் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா, அதை தவிர வேற எது இல்லைன்னு சொன்னாகும், அதை அழிக்கவே முடியாது. அந்த பொருளை அழிக்கவே முடியாது, இதுதான் உண்மை. அதனால சர்வ வியாபியாக இருப்பதால் ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னாரு. பிறகு ஆத்மா அகர்த்தா அபோக்தா. ஒரு செயலை ஆத்மா செய்வதில்லை, ஒன்றை அனுபவிப்பதும் இல்லை. அனாத்மா தான் செய்யுது, ஆத்மா செய்யறது கிடையாது. அதாவது இங்க என்ன சொன்னார், கொள்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லைனார். போர்க்களமா இருக்கிறதுனால கொல்லப்படுவதுங்கிறது அனுபவிக்கிறது, கொள்வதுங்கிறது செயல் செய்கிறது. நாம் எப்பயுமே ஒன்று அனுபவிப்போம், இல்லாட்டி ஒரு செயலை செய்வோம். சாப்பிடுவோம், தூங்குவோம், இல்லாட்டி வேலை செய்வோம். இந்த ரெண்டுமே ஆத்மாவுக்கு கிடையாது, அனாத்மாவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி இது கடோபனிஷத் மந்திரத்தை மையமாக வச்சு சொன்னார். 19வது ஸ்லோகம். 20ல் திருப்பி ஆத்மா மாறவே மாறாது, ஒருபொழுதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, இருந்துவிட்டு மறுபடியும் இல்லாமல் போவதும் இல்லைனர். இங்கே என்ன பண்ணான்னு சொன்னா, கடோபனிஷத் மந்திரம்
6 விதமான மாற்றம் ஆத்மாவுக்கு இல்லைனர். முதல்ல 3 விதமான மாற்றம் சொன்னார், இங்கே 6 விதமான மாற்றம். அப்போ அந்த 3 மாற்றம் 6 மாற்றம் எதுக்கு இருக்கு? உடம்புக்கு இருக்கு. அங்க குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம்னர். இங்க இருத்தல், பிறத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், அழிதல். இது உடம்புக்கு இருக்கு, ஆனா ஆத்மாவுக்கு இல்லவே இல்லை. பிறகு போன கிளாஸ்ல ஆத்மா அகர்த்தா, அதோட இன்னொன்று பார்த்தேன், ஹேது ந ஹேது கர்த்தா. அதாவது கர்த்தான செய்வது, அகர்த்தான செய்யாது. ஆத்மா எந்த செயலும் செய்யாதுன்னு பார்த்தோம், எதையும் அனுபவிக்காதுன்னு பார்த்தோம். இங்க என்ன சொன்னார்னா, ஆத்மா செய்யாதது மட்டும் இல்லை, செய்விப்பதும் இல்லைன்னார். எப்பயுமே ஒருத்தர் வந்து செயல் செய்யணும்னு அவசியம் இல்லை, தூண்டுவார்ல, செய்ய தூண்டுறது இருக்கு, அதுவும் செய்வதில்லை. இந்த ஆத்மாவினுடைய தன்மையை உணர்ந்த ஞானி என்ன செஞ்சாலும் எப்படி இருப்பானா, நான் செய்யறதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அந்த ஞானிக்கு அந்த குணம் வந்துடும் சொன்னார். இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்த ஞானி எப்படி யாரை கொள்வான், யாரை கொள்விப்பான்னர். இங்க வந்து போர்க்களம்னால அந்த கொலையை சொல்றார். செய்வது மட்டும் பாவம் இல்லை. ஒரு பாவ செயலை செய்கிறான் ஒருத்தன், அவனுக்கு செய்யறதுனால மட்டும் தண்டனை இல்லை, இன்னொருத்தனை பாவ செயலை செய்ய தூண்டினாலும் தண்டனை. ஒருத்தன் புண்ணியம் செஞ்சா மட்டும், நல்ல செயல் செஞ்சா மட்டும் புண்ணியம் இல்லை, நல்ல செயல் செய்வதற்கு தூண்டினாலும் கூட அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்ப தூண்டுபவனுக்கு உண்மையில அதிக பலன் உண்டு. ஒருத்தன் நல்லா உருவாக்குறான், மோசமானவன் நல்லவனா உருவாக்குறான், நாம செய்யறது இல்லை, அவனை நல்லவன் ஆக்கி நல்ல காரியம் செய்ய வச்சிடும். அந்த பலன் யாருக்கு இருக்கு? குருமார்கள்லாம் ஆத்ம ஞானத்தை கொடுத்து ஒருத்தரை உருவாக்குறாங்க, அவங்களை உருவாக்குறாங்க. அது வந்து நான் ஹேது, கர்த்தாவாக தூண்டுவது. அதெல்லாம் இங்க என்ன சொல்றார், ஆத்மா நான் ஹேது கர்த்தா, கர்த்தாவுக்கு காரணமும் அல்ல. அதெல்லாம் நம்ம நிறைவா பார்த்தோம். அது பிறகு 22ல் உடல் அழிவது, புது உடல் எடுப்பது அப்படிங்கிறது புது சட்டை, கிழிஞ்சு போன சட்டையை மாற்றி புது சட்டை போடுறது மாதிரின்னு சொன்னார். சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்வோம், வேற சட்டை புது சட்டை போடுவோம். சில நேரம் தச்சு போடுவோம், முடிஞ்சா பார்ப்போம். அந்த காலத்துலேயும் தச்சு போடுறது, இப்போ எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுச்சு. லேசாக கிழிஞ்சா கூட தூக்கி போட்டுறோம். உடம்பு அப்படி தூக்கி போட தயாராக இல்லை, அப்படி வர மாட்டேங்குது. உடம்பையும் பஞ்சர் ஆக ஆக ஒட்டி ஒட்டி பார்ப்போம், ஒட்டவே முடியாதுன்னு என்ன பண்ணுவோம், எல்லா ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வேற உடம்புக்கு தயாராகி கிளம்பிடுவோம். கிளம்பி அங்கே ரெடியாக இருக்குமா. எப்படி சட்டை புது சட்டை தச்சு வச்சுட்டு தானே பழைய சட்டையை கலத்தி போடுறான். சும்மா கலத்தி போட்டு போய் புது சட்டை வாங்குறது இல்லை, சட்டை வாங்கி வச்சுட்டு இந்த சட்டையை கலத்தி போடுவோம். அது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கர்மா முடிய போதுன்னா இன்னும் ரெடியாக இருக்குமா, இன்னொரு உடம்பு தயார் நிலையில் இருக்குமா, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளோடு இருக்குமா. அப்போ இதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், புது உடம்பு எடுப்போம். அது துணி, பழைய வஸ்திரங்களை களைந்து விட்டு புதிய வஸ்திரங்களை அணிவது போல அப்படின்னு சொல்லி 22ல் சொன்னார். இப்போ நாம் 23வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம், அதில் பார்த்துட்டு அர்த்தம் பார்க்கணும், படிச்சுட்டு பார்க்கணும். நைனம் சித்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகம் ந சைனம் க்லேதயந்த்யாபோம் ந சோஷயதி மாருதகம் நைனம் சித்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகம் ந சைனம் க்லேதயந்த்யாபோம் ந சோஷயதி மாருதகம். இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் பார்த்துட்டோம், நெருக்கி பார்த்துட்டோம், அர்த்தம் பார்க்கல. இதில் என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா, பஞ்சபூதங்களால் ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மா அழியாதுன்னு ஏற்கனவே 12வது ஸ்லோகத்திலே பார்த்துட்டோம். 17லையும் சர்வ வியாபியால் இருக்கிறனால அழிக்க முடியாதுன்னு பார்த்தோம். 18ல் அழிவற்றது நித்தியம் மாறாதுன்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாருன்னா, ஆத்மா அழியாது, வேற யாராவது அழிச்சிருவாங்களான்னு அதனாலும் முடியாது, வேற எதனாலும் ஆத்மாவை அழிக்க முடியாதுங்கிறார். ஆத்மா அழியாததுன்னு பார்த்தாலும் எதனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். என்ன சொன்னார், இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதம் தான். ஆகாசம், காற்று, அக்னி, நீர், மண், வாயு, நீர், மண், இந்த 5 பூதம் இருக்கு. ஆகாசம் ஒண்ணுமே பண்ணாது, ஆகாசத்தினால எந்த காரியமும் செய்யாது.
அதனால ஆகாசத்தினால் ஆத்மாவை அழிக்க முடியாது. பிறகு மண், அதனால ஆயுதங்கள் வெட்டாதுன்னு சொன்னார். நயனம் சித்தந்தி சஸ்திராணின்னாரு. ஒரு ஆயுதம் தயார் பண்றது மண்ணில் இருக்கக்கூடிய பொருளை கல்லில் தயார் பண்ணுவாங்க, இரும்புல என்னென்ன என்னென்ன இரும்புல தயார் பண்றோம். அப்படி ஆயுதங்களால் ஆத்மாவை அழிக்க முடியுமான்னா அதுவும் முடியாதுன்னாரு. பிறகு நெருப்பு, உண்மையிலே நம்ம இறந்த உடனே என்ன பண்றாங்க, மண்ணில் புதைப்பாங்க, நெருப்புல எரிப்பாங்க. இது ரெண்டும் ஆத்மாவை ஒன்றும் பண்ணாதுன்னாரு. நெருப்புனாலையும் ஆத்மாவை எரிக்க முடியாது. எத்தனை செய்யறோம் நம்ம பொதுவா. பிறகு நீர்லையும் விடுவாங்க, கங்கையில. நம்ம நாட்டில் இங்கே இல்லை, வடக்கையெல்லாம் பார்த்தா இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் விட்டுருவாங்க. அது சன்னியாசியெல்லாம் ஒரு பெட்டி செஞ்சு உள்ளே உட்கார வச்சு கல்லெல்லாம் வச்சு உச்சி இறக்கி விட்டுருவாங்க. அங்கே அதெல்லாம் உண்டு. அப்போ நீர்லையும் அன்னு மட்டும் இல்லை, மரணத்தை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா பூகம்பம், இல்லாட்டி புயல், இல்லாட்டி நெருப்பு விபத்து, இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. இது 3 நாளையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத போனோம், நிறைய பார்த்துட்டோம். பிறகு கடைசியாக வாயு பார்த்தோம். வாயு உலர்த்தும் தன்மை அது, அதனால வாயு உலர்த்தாதுன்னு சொன்னார். அப்படி அர்த்தம் என்னன்னா, வாயுனாலையும் ஆத்மாவை அழிக்க முடியாது. அன்னைக்கு பார்த்தோம். இப்போ என்னென்னமோ இதெல்லாம் புயல் காற்றெல்லாம் வந்தாலும் ஆத்மாவை செய்ய முடியாது. விஷவாயுவெல்லாம் பார்த்தோம். போபாலில் விஷவாயு எத்தனையோ பேர் இறந்தாங்க. ஒரு வாயு அழிக்குது, ஒரு வாயு காப்பாற்றுது. இருக்காளே, பிராணனே வாயு சக்தி தான். ஆஞ்சநேயர்லாம் வாயுவினுடைய புத்திரனாக இருந்ததுனால தான் பலவானாக இருந்தார். பீமனும் வாயு புத்திரன் பலவானாக இருந்தார். அவ்வளோ பலம் இருந்தாலும் ஆத்மாவை ஏதாவது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. 5 பூதங்களாலும் ஆத்மாவை அழிக்க முடியாது. 4 பூதம் இங்கே சொல்லிட்டார், ஆகாசத்தை சொல்லலை. ஆனால் ஆகாசம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஆகாசத்தவே மற்ற பூதம் ஒன்றும் அழிக்க முடியாது. 4 பூதமெல்லாம் எதில் இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. என்ன இந்த எத்தனை நட்சத்திரங்கள் உடஞ்சி செதறினாலும் ஆகாசத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அந்த ஆகாசமே ஆத்மாவில்தான் இருக்கு. அதனால அந்த ஆகாசத்தாலையும் ஆத்மாவை அழிக்க முடியாது. இப்ப வீட்டில் ஒரு அடுப்பெல்லாம் எரியுது, கரியெல்லாம் வருது, எல்லாம் அந்த வீட்டில் ஒட்டும், கறி ஒட்டும், செவத்துல ஒட்டும், எல்லாம் பண்ணோம். தண்ணியில அழுக்கா இருந்துச்சுன்னா செவத்துல வச்சு தண்ணியில் அழுக்கெல்லாம் படியும் இருக்கும். ஆனா அந்த கேஸ் வாயுவெல்லாம் கூட அழுக்காயிரும், கொஞ்ச நாள் சுத்தமான காத்து கிடைக்காது. ஆனா ஆகாசத்தை ஏதாவது பண்ணுமான்னா ஒன்றும் பண்ணாது. ஆகாசத்தையே பண்ண முடியாத போது ஆத்மாவை எதுவும் பண்ண முடியாது. அது இன்னொன்று சொல்றாங்க, ஆத்மாவை அது மட்டும் இல்லை, பாவமும் நல்லது பாவமும் கிடையாது, ஆத்மாவுக்கு புண்ணியமும் கிடையாது. பாவகாரியம் நல்லது, புண்ணிய காரியம் பாபகாரியம் ரெண்டுமே என்ன பண்ண ஆத்மாவுக்கு கிடையாது, அனாத்மாவுக்கு இருக்கு. உடலுக்கு மனசுக்கு இருக்கே ஒழிய ஆத்மாவுக்கு இல்லை. புண்ணியத்தால் வரும் சுகமும் பாவத்தால் வரும் துக்கமும் ஆத்மாவுக்கு இல்லை. எல்லாம் இந்த உடம்புக்கும் மனசுக்குத்தே இருக்கு. கிட்டத்தட்ட ஆகாசமும் ஆத்மா ஒரே தன்மை. 2 வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆகாசம் ஜடம், ஆத்மா சைதன்யம், உணர்வு சுரூபம். ஆகாசம் அறியப்படுவது, ஆத்மா அறிவது, 2 வித்தியாசம். ஆகாசத்தையும் பஞ்சபூதம் ஒன்றும் பண்ணாது, அது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஆத்மாவையும் ஒன்றும் பண்ண முடியும். ஆகாசத்தை 4 பூதம் ஒன்றும் பண்ணாது. இப்படி பஞ்சபூதங்களால் ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே ஆத்மா அழியாததுன்னு சொன்னார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம். ஒன்னோட அந்த ஸ்லோக அர்த்தம் பார்க்கல. நைனம் சித்தந்தி சஸ்திராணி, ந ஏனம் சித்தந்தி சஸ்திராணி. ஏனம்னா இதனை, இந்த ஆத்மாவை, சஸ்திராணி ஆயுதங்கள், ந சித்தந்தி, ந ஏனம் சித்தந்தின் இருக்கு. ந சித்தந்தினா வெட்டாது, வெட்டுவதில்லை. இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை. ஏனம் ந ஏனம் சித்தந்தி சஸ்திராணி, இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, வெட்டாது. பிறகு அடுத்த வரி, ந ஏனம் தகதி பாவக. ஏனம்னா இந்த ஆத்மாவை, பாவக நெருப்பு, ந தகதி எரிக்காது, இந்த ஆத்மாவை நெருப்பு எரிக்காது. கீழே ந ச ஏனம் கிளேதயன் வியாபக, ச ஏனம் மேலும் இதனை, இந்த ஆத்மாவை, ஆபகன்னா அந்த கடைசி வார்த்தை நீர், ந கிளேதயந்தி நனைக்காது.
பிறகு மாருதக ரெண்டாவதுன்னா சோஷயதி மாருதக. மாருதகன்னா காற்று, ந சோஷயதி உலர்த்தாது. இங்க எரித்தல், நனைத்தல், உலர்த்தல், வெட்டுதல் சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆத்மாவை இந்த 4 பூதங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆகாசம் ஏற்கனவே பண்ணாது. பஞ்சபூதங்களால் ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கருத்து. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 24. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவச நித்ய சர்வகதஸ்தானுகோ அச்சலோயம் சநாதனகம். அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவச நித்ய சர்வகதஸ்தானுகும் அசலோயம் சநாதனக. இங்க என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவை பஞ்சபூதங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. இங்க அதவே வேறொரு கோணத்துல சொல்றாரு. அதாவது 19ல் ஆத்மா செய்யாதுன்னாரு. பிறகு 20ல் செயலுக்கு காரணம் இல்லை, செய்விப்பதும் இல்லைன்னார். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, 23ல் பஞ்சபூதத்தால் ஆத்மாவை அழிக்க முடியாது. இங்க பஞ்சபூதத்தால் அழிக்க முடியாதபடி ஆத்மா இருக்கிறது. அதேதான். அது எப்படி இருக்கான்? பஞ்சபூதத்தால அழிக்க முடியாதபடி இருக்கிறது அப்படிங்கிறார். பஞ்சபூதத்தால் அழிக்க முடியாதபடி இந்த ஆத்மா இருக்கிறது. அதாவது இந்த ஆத்ம ஞானம் வந்து சூட்சமான கருத்தா இருக்கிறதுனால திருப்பி திருப்பி ஒவ்வொரு கோணத்துல விளக்குறார். இங்க பேசிக்கா விளக்கிறார், திருப்பி உள்ள போகும்போது அங்கங்க சொல்லிக்கிட்டே வருவார், வேற ஒரு கோணத்துல சொல்வார். ஆரம்பத்துல தத்துவத்தை சொல்லிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு பேரு சில பேர் புனருக்தி தோஷம் சொல்லுவாங்க. சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்றது. வீட்டுல சொன்னா சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டியா? இதே சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்க, அது நொய்யின்னு வேறன்னு சொல்லிடுவாங்க. பகவான் இப்போ அப்படித்தான் சொல்றார். இதுல வந்து தத்துவ விஷயத்துல புனருக்தி தோஷம் கிடையாது. அதை வந்து அழுத்தி சொல்வது, ஆழமா பதிவதற்காக சொல்வது, மீண்டும் மீண்டும் சொன்னா பதியுங்கிறது கருத்து சூட்சமா இருக்கிறதுனால ஒரு தடவை சொன்னாலும் புரியாது, 10 தடவை சொன்னா கொஞ்சம் உள்ள போகும்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை படிங்க, கவனம் எங்கேயோ சிதைஞ்சு போகும். 2வது தடவை படிங்க, அந்த சிதைஞ்சது இன்னொரு பக்கம் வந்துடும். வேற எதை படிக்கும்போது அடுத்த பக்கம் போகும். அதனால இந்த பாராயணம் பண்ணும்போது 10 தடவை பாராயணம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை. வேத பாடசாலையெல்லாம் 10 தடவை டெய்லி சொல்லணும். டெய்லி 10 நாளைக்கு சொன்னால் மனப்படாகி போயிடும். ஒரு இதை படிக்கும்போது கவனம் இருக்கும், அடுத்த வார்த்தை படிக்கும்போது கவனம் எங்கேயோ போயிடும், அடுத்த வார்த்தை படிக்கும் திருப்பி கவனம் வரும். 4 தடவை படிக்கும்போது எதெல்லாம் கவனம் மாறி போச்சு அதெல்லாம் திருப்பி ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால என்ன பண்றாரு, இதை திருப்பி திருப்பி சொல்றாரு. பஞ்சபூதத்தால் ஆத்மாவை அழிக்க முடியாது. இது பஞ்சபூதத்தால் அழிக்க முடியாதபடி இருக்கிறது. ஒருத்தனை வந்து பணத்தால வெல்ல முடியாதுன்னு சொல்றோம், அவனை வந்து பணத்தால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டா, நீ எவ்வளவு பணம் கொடுத்து நீ அவனை ஜெயிப்ப? நீ 10 கோடியை வச்சு அவனை அழிக்கலாம்னு அவன் 1000 கோடி வச்சிருக்கானே, அவன் எப்படி நீ பணத்தால் அழிப்ப? அது மாதிரி பஞ்சபூதத்தால் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, இதை அழிக்க முடியாதுன்னு அதுவே இதுட்டு இருக்கு, அதை விட சக்தி கூட இதுட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது அதனால எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி அழிக்க முடியாதபடி இது இருக்கிறது. ஒருத்தனை பதவியால் அழிக்கலாம், பணத்தால் அழிக்கலாம், செல்வத்தால் அழிக்கலாம், எல்லாம் சொல்றான். வேற எதனால அழிக்க முடியாதுன்னா, ஏன் உன்னை போல அது பல மடங்கு அவன்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னா, அழிக்க முடியாதபடி அவன் இருக்கான். ஒருத்தனை இப்படி பணத்தால் அழிச்சிருவான்பான், பதவியினால் அழிச்சிருவான்பான், சக்தியினால் அழிச்சிருவான்பான். உன்னால எதனால் அழிக்க முடியாதுப்பா அப்படின்னா, அவன் நீ எல்லாம் அழிக்க முடியாதபடி அவன் பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்றானா இல்லைங்களா? இங்க ஆத்மாவை பஞ்சபூதம் அழிக்க முடியாதுன்னாரு. இங்க என்ன பண்றாரு, அது அழிக்க முடியாதபடி அது அந்த தன்மை உடையதாக அது இருக்கு, அவனிடமே எல்லாம் இருக்கு. அதனால இதை முதல் வரியில சொல்றாரு, அச்சேத்தியக அயம் ஆதாகியக அயம் அக்லேத்தியக அசோசிய ஏவச்ச. அதாவது இந்த ஆத்மா ஏன் அழிக்க முடியாதபடி இருக்குன்னா, வெட்டப்பட முடியாதவன், எரிக்கப்பட முடியாதவன், நனைக்கப்பட முடியாதவன், உலர்த்தப்பட முடியாதவன். அங்க உலர்த்தாது, வெட்டாது, நனைக்காது, எரிக்காதுன்னாரு. இங்க
உலர்த்தப்பட முடியாததா இருக்கு, வெட்டப்பட முடியாததா இருக்கு, நினைக்கப்பட முடியாததா இருக்கு, உலர்த்தப்பட முடியாததா இருக்குங்கிறார். ஆகாசம் ஒன்றும் செய்யறதில்ல. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, அங்க பஞ்சபூதங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. இங்க பஞ்சபூதங்களால் ஒன்றும் செய்யாதபடி முடியாதபடி இருக்கிறது. ஆகாசம் ஒன்றும் செய்யாது. ஏன்னா ஆகாசம் வந்து எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது, சர்வ வியாபியா இருக்காது. ஆகாசத்தை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆகாசம் எதனாலும் அழிக்க முடியாதபடி இருக்கு. பிடிக்காது இல்லைங்களா? எத்தனையோ நட்சத்திரங்களாம் அழிஞ்சு போதுங்கிறாங்க. ஆகாசம் அழியுதுன்னு சொல்ல முடியுமா? ஆகாசம் அழிஞ்சா நாமளும் எங்கோ இருக்கிறது. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறதே ஆகாசம் தான், தோன்றுவது எல்லாம். அது அழிக்க முடியாதபடி ஆகாசம் இருக்கிறது. ஆகாசத்தை சார்ந்தே மற்ற பூதங்கள் இருப்பதால் அது அப்படி இருக்கின்றது. ஆகாசம் இல்லைன்னா மற்ற பூதம் எங்க போய் இருக்கும்? எங்க இருக்கும்? இருக்க முடியாது. அந்த ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூமி அந்தரத்தில் ஆகாசத்துல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே கீழே விழுந்துடாதான்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு குழந்தை கேட்டுச்சான். இன்னொரு குழந்தை என்ன சொல்லிச்சான்? விழுந்தா எங்க போய் விழுகும்ச்சான். பூமி ஆகாசத்துல சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம். அப்படித்தான் எனக்கு எல்லா கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண, மேலே சுத்திக்கிட்டு கீழே விழுந்துரும் ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கு. ஒரு குழந்தை கேட்டு கீழே விழுந்துடாதான்னு கேட்டிருக்கு. சொன்ன உடனே இன்னொரு குழந்தை எங்க போய் விழுகும்? விழுந்தா அது விழுறதுக்கு எங்க இடம் இருக்கு? வேற என்ன இருக்கு? இருக்கிறதே ஆகாசம்தான். ஆகாசத்தை எப்படி இருக்கு? ஆகாசமே ஒன்றும் பஞ்சபூதங்களால் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறதே அதுதான். அப்ப அதே போல ஆத்மாவும் பஞ்சபூதங்களால் ஒன்றும் பண்ண முடியாதபடி இருக்கிறது. அது என்ன சொல்றாரு? அதுக்கு 2வது வரியில சொல்றார், நித்தியக சர்வகதக ஸ்தானுகு அஜலக அயம் சனாதனக. இங்க லட்சணம் திருப்பி சொல்றார், அதே ஆத்மாவுக்கு சொல்றார். சனாதனக கடைசி வார்த்தை. சனாதனகன்னா என்றும் இருப்பது, காலத்தால் வரையறுக்கப்படாதது, 3 காலத்திலும் இருப்பது. சனாதனம் சொன்னாலும் என்ன அர்த்தம்? அழிக்க முடியாதுன்னு அர்த்தம், எப்பொழுதும் இருப்பதுன்னு அர்த்தம். சனாதனத்தை வேறொருப்போம் மாநாடு, சனாதனத்தை வேறொருப்போம் மாநாடு. அதை அழிக்க முடியாதபடி இருக்குன்னே இங்க இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. சனாதன தர்மம், நம்ம தர்மம் வந்து உலகம் பிரபஞ்சம் எப்போ படைக்கப்பட்டதோ அப்போ ஒரு தொய்வு வரும். ஒரு தொய்வு வேணா வருமே வழியே கம்ப்ளீட்டாக அழிக்க முடிஞ்சதில்லை. நீ வேற இருப்போம்னு சொன்னா நீ உன்னையவே அறுத்துக்கிற வேண்டியதுதான். சனாதனம் ஒன்றும் பண்ண முடியாது. சனாதனால என்றும் இருப்பது எப்பொழுதும் இருப்பதுன்னு அர்த்தம். என்றும் இருப்பதை எப்பொழுதும் இருப்பதை நீ எப்படி அழிப்ப? அதனால நம்ம தர்மத்துக்கே சனாதன தர்மம்னு பேர். இந்த தர்மம் எப்போ தோன்றுச்சு? உலகம் படைக்கப்படும் பொழுதே வேதத்தையும் சேர்த்து படைச்சிட்டார், தர்மத்தையும் சேர்த்து சொல்லிட்டார். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட தர்மம் இல்லை, அதனாலதான் சனாதன தர்மம்ங்கிறோம். மற்றெல்லாம் எழுதப்பட்டது. இது வந்து சப்த ரூபத்தில் படைக்கும் பொழுதே பகவானால் கொடுக்கப்பட்டது. அதனால நம்ம தர்மத்துக்கே சனாதன தர்மம்னு பேரு. ஆத்மாவுக்கும் சனாதனம். ஏன்னா அது என்றும் இருப்பது, எப்பொழுதும் இருப்பது, 3 காலத்திலும் இருப்பது. அதனால அதுக்கு சனாதனம்னு பேரு. சர்வ கதக, அதே மாதிரி சர்வ வியாபின்னாரு, இங்க சர்வ கதகங்கிறார், எங்கும் நிறைந்தது. அது காலத்தால் வரையறுக்கப்படாது. சனாதனம்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இருப்பதுன்னு அர்த்தம். காலம், டைம். 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சானா இருந்துச்சு, 1,00,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, இன்னும் எத்தனையோ கோடி கோடி வருஷத்துக்கு இருக்குமானா இருக்கும். தேசம், டிஸ்டன்ஸ், நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க, அங்கெங்கனாதபடி எங்கும். இது இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறார். சினிமா இது அல்லாஹ் பத்தி ஒரு பாட்டு இருக்கு, அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, அல்லாஹ் அல்லாஹ், நீதானே உலகின் எல்லை. இந்த பாட்டை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவன் எந்த மதத்தையும் இருக்க மாட்டான். புரியாதனால சும்மா பாட்டை மட்டும் படிச்சு. நீ இல்லாத இடமே இல்லைன்னா அப்ப எல்லா விக்கிரகத்திலையும் அவர் இருக்கணும்ல, அதை மட்டும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, இது தேசத்தால் வரையறுக்கப்பட, சர்வ கதகன்னா தேசம், தூரம், டிஸ்டன்ஸ், எல்லா இடத்துலையும் இருக்கு. சனாதனம் எப்பொழுதும் இருக்கு. ஆத்மா எப்பொழுதும் இருப்பது, எல்லா இடத்திலும் இருப்பது. பிறகு ஸ்தானுகு, ஸ்திரமானது, அது ஸ்திரமா இருக்கு. ஏன்னு சொன்னா அசலக, அசைக்க முடியாம இருக்கு, அதனால அது ஸ்திரமாக இருக்கிறது. ஒரு பொருள் எங்கும் நிறைந்தது எப்பொழுதும் இருப்பதுன்னு சொல்லியாச்சுனாலே அதை அசைக்க முடியாது,
அசைக்கிறதுக்கு வேற இடம் இல்லையே, அது நகர்றதுக்கு வேற இடம் இருந்தா தானே. நிறைகுடம் நீர் தழும்பாதுன்னு சொல்றோம். ஒரு குடத்தை நிறைய அடைச்சி வச்சாச்சுன்னா அது எப்படி கொடுக்குவீங்க, டைட்டா இருந்துச்சுன்னு சொன்னா. அது மாதிரி இருக்கிறது பூரா அதுதான் இருக்குன்னா அது மூவ் பண்றதுக்கு இன்னொரு இடம் இல்லையே. அதனால அசையாதது அச்சலக, அதனால ஸ்திரமானது ஸ்தானுகு, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நித்தியமானதுன்னு அது. என்றும் எங்கும் அசையாமல் நிலையாக இருக்கும் ஒன்று நித்தியமாக இருக்கும், அதை அழிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. இங்க என்ன போன சுலோகத்தினுடைய கருத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே சொல்லியிருக்கிறாரு. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம், எளிமையான சுலோகம். அச்சேத்யோய அதம் அயம், அயம் அச்சேத்தியக, அச்சேத்தியக அயம் அந்த முதல் வார்த்தை. அச்சேத்தியக அயம்னா, அயம்னா இந்த ஆத்மா, அச்சேத்தியக வெட்டப்பட முடியாதது. அங்க வெட்டாதுன்னார் ஆயுதங்கள், இங்க வெட்டப்பட முடியாததுன்ட்டார். அடுத்தது அயம், அஹ்யோயம் இருக்கு. அயம் அயம் அதாஹ்யகன்னு அர்த்தம். பிரிச்சம் சொன்னா அதான் அயம் அதாஹ்யக, இந்த ஆத்மா எரிக்கப்பட முடியாதது. அச்சேத் யோயம் அதாஹ்யம் அயம், அயம் அதாஹ்யம், இந்த ஆத்மா எரிக்கப்பட முடியாதது. பிறகு கீழே அடுத்த வார்த்தை அக்லேத்தியக, நனைக்கப்பட முடியாதது. பிறகு அசோசியக, அசோசிய ஏவ, உலர்த்தப்படவும் முடியாதது. ச மேலும் நித்தியக தத்துவம் திருப்பி சொல்றார். மேலும் அங்க அயம்னு ஒரு வார்த்தை இருக்கு. எங்கன்னா கீழே அந்த அச்சலோயம் இருக்கு, அங்க அயம்னா இந்த ஆத்மா. நித்தியக, நித்தியகனா நித்தியமானது. சர்வகதக எங்கும் நிறைந்தது. ஸ்தானுகு நிலையாக இருப்பது, ஸ்திரமாக இருப்பது. அச்சலக அசையாதது. சனாதனக எப்பொழுதும் இருப்பது. இங்க ஆத்மா பஞ்சபூதங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. இங்க பஞ்சபூதங்களால் ஒன்றும் செய்யாது முடியாதபடி ஆத்மா இருக்கிறது, எங்கும் நிறைந்தது, ஸ்திரமானது, அசையாதது, எப்பொழுதும் இருப்பது, நித்தியமானது. ஒரு சுலோகம்தான், அது பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம். ஏன்னா ஆத்ம தத்துவம் 25 முடிச்சுட்டு பிறகு அனாத்மா தர்மத்தை ஆரம்பிச்சிருவாரு. அதனால கொஞ்சம் இந்த ஸ்லோகத்தோட 25வது ஸ்லோகத்தோட ஆத்ம தத்துவம் முடியும், படிக்கலாம். அவ்யக்தோயம் அஜிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோசிதுமர்ஹசீம். அவ்யக்தோயம் அஜிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோசிதுமர்ஹசீம். இங்கு ஆத்மா புலன்களுக்கு எட்டாதது, மனதிற்கு எட்டாதது, மாற்ற முடியாதது. இப்படி இதுவரை சொன்ன கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாதேன்னு ஆரம்பிப்பாருங்க. ஏன்னா எப்படி ஆரம்பிச்சாரு, கவலைப்படக்கூடாதுன்னு ஆரம்பிச்சார். இந்த கீதை எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, துக்கத்தை போக்குறதுக்கு. இனி வர்ற சொல்லுவாங்கள கவலைப்படாதே கவலைப்படாதேன்னு சொல்லுவார். இப்போ ஆத்ம தத்துவத்தை சொல்லி இந்த ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையில் நீ கவலைப்படாதேம்பார். இனி அடுத்து காமனா ஒரு விஷயத்தை சொல்லி அதனால நீ கவலைப்படாதேன்னு சொல்ல போறார். அடுத்த ஸ்லோகத்தில் வரும். இங்க 3 லட்சணம் சொல்றார். புலன்களுக்கு எட்டாதது, மனதிற்கும் எட்டாதது, மாறாதது. நாம இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை அறியணும்னா 5 இந்திரியம் எல்லாம் அறிய முடியாது. அறிய முடியுமா? கண்ணு இல்லைன்னா வர்ணத்தவே அறிய முடியாது, ரூபத்தை கூட தொட்டு அறியலாம், என்ன வர்ணம் தெரிஞ்சுக்கணும். காது இல்லாட்டி சப்தம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது, ஸ்பர்ஷம் தோல் இல்லாட்டி தெரியாது, மூக்கு இல்லாட்டி நாற்றம் தெரியாது, நாக்கு இல்லாட்டி சுவை தெரியாது. இந்த உலகத்தில் இருக்க விஷயங்களை அறிவதற்கு கருவி 5 இந்திரியங்கள். சரி, 5 இந்திரியம் இருந்தால் மட்டும் அறிய முடியுமான்னா மனசும் அங்கே ஜாயிண்ட் ஆகணும். நான் இப்படி பேசிக்கிட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கேன், கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கு, காது திறந்தே இருக்கு, யாராவது ஒருத்தர் கூப்பிடுவார், முன்னாடி ஒருத்தர் நடந்து போவார், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்பான், என்னப்பா முன்னாடியே போனேன்னு தெரியலாம்பாரு. நான் கூப்பிட்டு பார்க்குறேன், காது கேட்கலையாம்பாரு. ஏன்னா அங்கே மனசு இந்திரியத்தில் போய் ஜாயிண்ட் ஆகலை.
அப்போ ஒரு விஷயத்தை அறியணும்னா மனசு இருக்கணும், இந்திரியங்கள் இருக்கு, கட்டாயம் இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் எதாவது அறிஞ்சிட முடியுமா சொல்லுங்க? மனசு தனியாக அறியாது, தெரிஞ்ச விஷயத்த தனியாக உட்கார்ந்து வேணா சிந்திக்கும். இந்திரியங்களால் அறிஞ்ச விஷயத்த மனசு தனியாக சிந்திக்கும். மனசு இல்லாமல் இந்திரியங்கள் அறியாது, ரெண்டு சேர்ந்தது அறிய முடியும். அறிஞ்ச பிறகு மனசு தனியாக சிந்திக்கும், ஞாபகம் வச்சு ரிப்பீட் பண்ணுமே ஒழிய புதுசாக ஒரு பொருளை மனசால் அறிய முடியாது. இந்திரியங்கள் கட்டாயம் வேணும், துணை வேணும். இது உலக நியதி. ஆனால் இந்த இரண்டினாலும் ஆத்மாவை அறிய முடியாது. என்ன ஆச்சரியமா இருக்கு! எப்படி அறியறது? ஏன் அறிய முடியாதுன்னா, இந்த இந்திரியங்கள் இருப்பதையும் மனம் இருப்பதையும் அறிவதே ஆத்மாதான். என் கண்ணு எப்படி வேலை செய்யுது, கண்ணு வேலை செய்யலை, அது யார் சொல்றா? நான் தான் சொல்றேன். அறிவது ஆத்மா. மனசு நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்லை, எனக்கு இது புரியுது, எனக்கு புரியலை, இது அறிவது யாரு? ஆத்மா. அறிபவனை அறியப்படும் பொருளால் அறிய முடியாது. பார்த்துருக்கோமா இல்லைங்களா? இந்த புஸ்தகத்தை நான் அறிகிறேன், புஸ்தகம் என்னை அறியுமா? அறியாது. இந்த பில்டிங்கை நான் அறிகிறேன், இந்த பில்டிங் என்னை அறியுமா? அறியாது. இந்த சட்டையை நான் அறிகிறேன், சட்டை என்னை அறியுமா? அறியாது. அதே மாதிரி என் கண்ணை நான் அறிகிறேன், கண்ணு என்னை அறியுமான்னா அறியாது, அறிய முடியாது. ஆனால் நான் இருக்கிறதுனால தான் கண்ணே வேலை செய்யுது, அது தெரியுது. நான் கண்ணை அறிகிறேன், கண்ணு என்னை அறியாது. ஆனால் இருக்கு சுயமாக அது விளங்காது. காது நான் அறிகிறேன், காது என்னை அறியாது. அதே மாதிரி மனசு, என் மனசு இப்படி இருக்கு, நல்லா இருக்கு, கெட்ட மனசா இருக்கு, நல்ல மனசா இருக்கு, குதூகலமா இருக்கு, கவலையோட இருக்கு, கோபமா இருக்கு, எல்லாம் சொல்றான். அப்படிப்பட்ட மனசு இதை அறிபவனை அறியாது. பிறகு எப்படித்தான் அறிகிறது? எதை வச்சுத்தான் ஆத்மாவை அறிகிறது அப்படின்னா, அறிய முடியாதுன்னு சொல்லி அறிய வச்சிடறாங்க குருமார்கள். அதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. மனசால அறிய முடியாது, இந்திரியங்களால் அறிய முடியாதுன்னு சொல்லி சொல்லி அறிய. திருவிளையாடல் ஒரு வசனம் இருக்கு, அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது அனைத்தையும் யாம் அறிவோம் பாரு. அது மாதிரி இது எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு சொல்லி அறிய வச்சிருவாங்க. உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, நேத்தின்னு சொல்லி. எப்படி இந்த தத்துவத்தை விளக்குவாங்கன்னா, இது வல்லன்னு சொல்லிட்டு போவாங்க. இது ஆத்மா கிடையாது, இது ஆத்மா கிடையாது, இது ஆத்மா கிடையாது. எல்லாத்தையும் நீக்கின பிறகு எஞ்சி இருக்கிறது ஆத்மான்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதாவது ஒரு அறையில 10 பேர் இருக்காங்க. இதுல யார் உண்மையானவன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. புரியுதுங்களா? நீ சொல்லுங்கிறாரு. இவன் உண்மையானவன் இல்லை, இவன் உண்மையானவன் இல்லை, எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே வர்றாரு. 10 பேரையும் உண்மையான அல்லன்றார். என்னப்போ ஒருத்தரோட உண்மையானவன் இல்லையா? இன்னொரு ஆள் இருக்காரு. யாரு? இந்த உண்மையான அல்லவன் சொன்னால் ஒரு ஆள் இருக்காருல்ல. 10 பேரையும் இவர் இல்லைன்னு நீக்கிட்டாரு. கடைசியில் இருக்கிறது யாரு? அந்த நீக்கின ஆள் இருப்பார். இவங்களை நீக்கின பிறகு எது எஞ்சி இருக்கிறதோ அது ஆத்மா நிரூபணம் பண்ணும். இப்படிதான் ஆத்ம தத்துவத்தை வேதாந்தம் விளக்குது. ஆரம்பத்துல ஆத்மாவை அறியறது கஷ்டமா தெரியும். போக போக பார்த்தீங்கன்னா புரியாததை புரிய வச்சிருவாங்க. இந்திரியங்களால் அறிய முடியாததை மனதால் புரிய முடியாததை ஒரு விதமா சொல்லி புரிய வச்சு. இதுதான் ஒரு ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம். பின்னாடியே சொல்வார். இந்த ஆத்மாவை பற்றி ஒருத்தர் எப்படி சொல்கிறான்னு வர்ணனையில இருக்கிறாங்க பார்ப்போம். நம்ம ஒருத்தன் பிறவிலே கூடனா இருக்கான்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தன் இருக்கான், ஒரு உதாரணம் பார்க்கலாம். அவனுக்கு அவன் பாலை பார்த்ததே இல்லை, பால் சாப்பிட்டதே இல்லை, பாலை பார்த்ததும் இல்லை, பால் சாப்பிட்டதும் இல்லை. அவன்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் பால் சாப்பிட்டாரு, விக்கி இறந்து போயிட்டாருங்கிறாரு. பால் சாப்பிட்டாரு, சாப்பிட்டா விக்கல் வந்து இறந்து போயிட்டாங்கிறாரு. நான் அப்படின்னா பால் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கிறான். உடனே அவர் வெள்ளையா இருக்குங்கிறாரு. யாரு? அந்த பதில் சொன்னவர். வெள்ளை எப்படி இருக்குன்னு கேட்கிறான். கொக்கு மாதிரி இருக்குங்கிறாரு. கொக்கு எப்படி இருக்கும்? ஒரு பொம்மை கொக்கு காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே இதை முழுக்குன்னா சாகாம எப்படி இருக்காங்கிறான். அவனுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? வெள்ளைங்கிற நேரத்தை அவனுக்கு எப்படி புரியும்? கண்ணை திறக்க வைக்கிறது வழியே. அது மாதிரி ஆத்மாவை கண்ணில் பார்க்க முடியுமா, காதில் பார்க்க முடியும், மனசுல புரியுமான்னா ஆத்ம ஞானத்தை கொடுத்தாதான் புரிய வைக்க முடியும். வேற வழியே கிடையாது. அது எப்படின்னா கேட்க கேட்க அறியாமை விலக விலக அறிவு
அங்கே புலப்படும். சுயமாக இருக்கிறது என்பது தெரியும். அது வரைக்கும் புரிய வைக்க முடியாது. ஒரு வெள்ளம் கடலில் வந்து அலைகள் நிறையா வந்திருக்கு, இந்த சுனாமி மாதிரி. கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கடலில் இருந்த ஒரு தவளை கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணி வச்சிருச்சு. இந்த அங்கே ஒரு தவளை இருக்குது கிணத்துக்குள்ள. அந்த தவளை கேட்டுச்சான், நீ எங்கே இருந்து வர்றேன்னு கேட்டுச்சு. நான் கடல்ல இருந்து வர்றேன்னு. கடல் எப்படி இருக்கும்னுச்சான், பெருசாக இருக்கும்னுச்சான். அது எவ்வளோ பெருசா, ரொம்ப பெருசாக இருக்கும்னுச்சான். இது என்னாச்சு, ஒரு தாவி இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு கேட்டுச்சான். எது, அந்த கிணத்து தவளை. பிறகு திருப்பி என்ன அடிச்சா, இன்னும் கொஞ்சம் தாவிச்சான், இவ்வளவு. இது சிரிச்சிச்சான். பிறகு இந்த செவத்துலேருந்து அந்த செவத்து வரைக்கும் இவ்வளவு இருக்குமான்னுச்சான். சிரிச்சிச்சான். என்ன பதில் சொல்ல முடியும்? அது கடலை கூப்பிட்டு காமிச்சாத்தான் தெரியும். அது வரைக்கும் புரியுமா? அது புரிய வைக்க முடியுமா? அது மாதிரி இந்த தத்துவத்துக்குள்ள போகனாத்தான் அதை புரிஞ்சுக்கிற முடியுமே ஒழிய இந்திரியங்களால் இது ஆராய்ச்சி பண்ண புரியும். இந்திரியங்களாலும் மனதாலும் அறிய முடியாதபடி ஆத்மா இருக்கிறது. ஏன்னா இவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்பவனாக இருப்பதால். நாமத்தான் இருக்கோம். அதனால சொல்றாரு இங்க, அதைத்தான் சொல்றாரு, அவ்யக்தக அயம். முதல் வரியில் இந்த ஆத்மா புலன்களுக்கு எட்டாதது. அசிந்தியோயம், அசிந்தியக அயம், மனதிற்கும் எட்டாதது. 18வது ஸ்லோகத்துல அப்பிரமேயம் ஒரு வார்த்தை சொன்னாரு. அறியப்படு பொருளாக அறிய முடியாதுனாரு. இங்க அது அறியப்படு பொருளாக அறிய முடியாது. எதனால அறிய முடியாது? மனசுனாலையும் அறிய முடியாது, இந்திரியங்களும் அறிய முடியாது. இங்க சொல்றாரு, அங்க அறிய முடியாதுன்னு மட்டும் சொன்னார். அப்பிரமேயம் அறியப்படு பொருளாக அறிய முடியாதுன்னு 18வது ஸ்லோகத்தில் அதுக்கு விளக்க மாதிரி. இது எதனால் அறியப்பட முடியாது? இருக்கிறது இந்திரியங்கள், மனசு தான். அது 2 நாளையும் நீயே ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியாது. அவ்யக்தம்ங்கிறார். அவ்யக்தம்னா புலன்களுக்கு எட்டாதது, அச்சிந்தியம்னா மனசிற்கு எட்டாதது. இப்ப கரண்ட் இருக்கு, மின்சாரம் இருக்கு, அது அவ்யக்தம். மின்சாரம் கண்ணுக்கு தெரியுமா? ஆனா வெளிப்பட்டா பல்ப்ல வந்துச்சுன்னா தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஆத்மா தெரியாது, ஆனா வெளிப்படுது. எங்க? மனசுலையும் உடம்புலையும் வெளிப்பட்டா தெரியுது. அதுக்கு முன்னாடி அவ்யக்தமா இருக்கு, தோன்றா நிலையில் இருக்கின்றது. கரண்ட்டை எப்படியா பார்க்க முடியுமா? என்னைக்காவது கண்ணில் தொட்டா ஷாக் அடிக்கணும். இன்னொன்று தெரியுமா? கரண்ட்னாலே ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்குமா? உண்மையிலேயே நீங்க தனியாக அந்தரத்துல இருந்து தொடங்க, ஷாக் அடிக்காது. காலில் செப்பல் போட்டால் ஷாக் அடிக்குதா? கரண்ட் உள்ள பாஸ் ஆகுதுல்ல. ஒரு ரப்பர் செருப்பு போட்டு கரண்ட்டை தொட்டா என்ன பண்ணுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. பறவைகள்லாம் வயரில் உட்காருதுலே, அது ஷாக் அடிக்க மாட்டேங்குது. அது கரண்ட் உள்ளே போய் இன்னும் போகிறதுக்கு வழி கிடையாது. அங்கே கரண்ட்டை கண்ணில் பார்க்க முடியாது, வெளிப்பட்டா பார்க்க முடியுது. அது மாதிரி ஆத்மா பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கிற முடியாது, ஆனால் அது வெளிப்படுது, நம்ம உடம்புல வெளிப்படுது, இந்த பிரபஞ்சத்தில் உணர்வாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அது என்ன சொல்றாரு? புலன்களுக்கு எட்டாதது, மனதில் அறிய முடியாதது. பிறகு அடுத்த வார்த்தை அவிகாரிய உச்சியதே, மாற்ற முடியாதது என்றும் சொல்ல முடிகிறது. இந்த உடலை ஓரளவுக்கு மாற்றலாம், ஓரளவுக்கு மாற்றிக்கிட்டே போகலாம். பிறகு இந்த உடலையும் மாற்ற முடியாது. ஒல்லியா இருக்கால குண்டா ஆக்கிடலாம், குண்டா இருக்கால ஒல்லி ஆக்கிடலாம். ஆத்மாவை அப்படி ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. உயரமான இருக்கால குட்டையாக மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? உடம்புல ஒரு லிமிட்டுக்கு வளர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன பையனை வளர்த்தியா ஆக்கிடலாம், வளர வச்சிடலாம். வளர்ந்து போயாச்சுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா திரும்பி குட்டையாக்க முடியாது, மாற்ற முடியாது. அதனால என்ன சொல்றாரு? இந்த ஆத்மா மாறாது, மற்ற எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். மனசும் அப்படித்தான், மனசும் மாறிக்கிட்டே இருக்கும். மாற்ற முடியும், அதுவும் மாறும். உடம்பை மாற்ற முடியும், அதுவும் மாறும். 2 இருக்கா இல்லைங்களா? உடம்பு அதுவா மாறிக்கிட்டே இருக்கு. பிறகு நம்ம என்ன பண்றோம்? ஆரோக்கியம் இல்லாத உடம்பு ஆரோக்கியமாக்குறோம். ஆரோக்கியமான உடவை நல்ல பஜ்ஜி போண்டாவெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியம் இல்லாமையும் மாற்றிடுவோம். நிறைய சாப்பிட்டோம்னா மாறிடும்ல. சின்ன வயசுல சாப்பிடலாம், வயசானா கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். டாக்டர் சொன்னாலும் நாக்கு நிற்க மாட்டேங்குது, என்ன பண்றது? அப்போ உடம்பு என்ன பண்றோம்? நாமளே மாற்றி அழிக்கிறோம். இதெல்லாம் உடம்புக்கு நடக்குது, ஆத்மாவுக்கு நடப்பதில்லை. பஞ்சபூதங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுனாரு. பிறகு ஆத்மா அழிக்க முடியாதபடி இருக்குனாரு. இங்க மாறாதது, 13லயும் மாறாதுன்னு சொன்னார். இங்கேயும் சொல்றாரு, வேற எதுவும் எந்த மாற்றத்தையும் இந்த ஆத்மாவை செய்ய முடியாது.
உடல்ல நல்ல மாற்றம் வந்தால் சந்தோஷப்படுவோம், மோசமான மாற்றம் வந்தால் துக்கப்படுவோம். ஆரோக்கியமான மாற்றம் வந்தால் சந்தோஷப்படுவோம், ஆரோக்கியம் இல்லாத மாற்றம் வந்தால் துக்கப்படுவோம். ஆத்மாவுக்கு ரெண்டுமே நடக்காது, அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஆத்ம தத்துவத்தை நிறைவு செஞ்சு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு, தஸ்மாத் ஏவம் விவித்வா ஏனம் ந அனுசோசித்தும் அர்ஹசி. ரெண்டாவது வரி, ஆகவே மேலே கூறியவாறு இந்த ஆத்மாவை அறிந்து துயரப்படுவதிலிருந்து விடுபடுவாய். இதுவரைக்கும் சொன்னது காரணம் என்ன? நீ ஏதாவது பிரச்சனை வந்தா நான் ஆத்மா நினைச்சு ஆத்மாவுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு நினைச்சு பார்த்து துக்கப்படாம இருப்பான்னு சொல்றாரு. அதுதான் இந்த கீதையினுடைய நோக்கமே, துயரத்திலிருந்து விடுபடுவது தான். எப்படியாவது கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும். இதுவரைக்கும் ஆத்மா அனாத்ம தத்துவத்தை சொல்லியிருக்கேன். அதை நீ அறிஞ்சிட்டேன்னா துயரத்துக்கு ஏற்றவனாக நீ இருக்க மாட்டாய். கீதையின் நோக்கமே என்ன? துயரத்திலிருந்து விடுபடுவது தான். இதுவரைக்கும் ஆத்ம தத்துவத்தை 25வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இதை கம்ப்ளீட் சாரத்தையும் பார்த்துடலாம். அயம் இந்த ஆத்மா, அவ்யக்தோயம் அஜித்யோயம். அயம்னா இது இந்த ஆத்மா, அவ்யக்த புலன்களுக்கு எட்டாதது அவ்யக்தக. பிறகு அடுத்த அஜிந்தியக அயம். அயம்னா இந்த ஆத்மா, அஜிந்தியக மனதிற்கு எட்டாதது, சிந்திக்க முடியாதது. அவிகாரிய அயம். அயம்னா இந்த ஆத்மா, அவிகாரிய மாற்ற முடியாதது. பிறகு கீழே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம். அந்த உச்சியதேனா என்று கூறப்படுகிறது. இந்த ஆத்மா புலன்களுக்கு எட்டாதது, மனதிற்கு எட்டாதது, இந்த ஆத்மா மாற்ற முடியாதது என்று கூறப்படுகின்றது. ரெண்டாவது வரி, தஸ்மாத் ஆகவே. ஆகவேன்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் சொல்லிட்டேன், 25 ஸ்லோகம் வரைக்கும் இதெல்லாம் சொன்னதுபடி. ஆகவே ஏனம், அதாவது தஸ்மாத் ஏவம் விதித்வை ஏனம், விதித்வ ஏனம், விதித்வா ஏனம், அது பிரிக்கணும். விதித்வா ஏனம். ஏனம்னா இந்த ஆத்மாவை, ஏவம் இவ்விதம் இதுவரை கூறியபடி. ஏவம்ங்கிறது தஸ்மாத்துக்கு அடுத்து இருக்கு, ஏனம்ங்கிறது அதில் கடைசியில் இருக்கு. ஏனம் சொன்னா இந்த ஆத்மாவை, ஏவம்னா இவ்விதம் கூறியபடி, விதித்வா அறிந்து கொண்டு, அனுசோச்சிதும் வருத்தப்படுவது ந அர்ஹசி. அந்த நாங்கிறது அடுத்தது சேர்த்துக்கிறேன். அர்ஹசி பொருத்தமானது அல்லங்கிறார். இது வரைக்கும் நான் ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டேன். இது நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ வருத்தப்படுவது சரிப்படாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா, காமனா ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. இப்போ இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, ஆத்மாவுக்கு லட்சணத்தை இதோட முடிச்சிட்டாரு. இனிமேல் தைரியமாக உட்காரலாம், என்ன போதும் ஆத்மா. இது வரைக்கும் ஆத்மா ஆத்மான்னு ஆரம்பிச்சாரு. இனி அனாத்மாவை கொஞ்சம் தர்மத்துக்கு போய் பிறகு கர்மயோகம்னு ஆரம்பிச்சிருவார். பிறகு எல்லா டாபிக் கலந்து வரும். இந்த போர்ஷன் தத்துவம் ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன் தான். இதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு ரிப்பீட் சும்மா ஒரு வரியில் சொல்லிடுறேன். 12வது ஸ்லோகத்தில் ஆத்மா நித்தியம், அனாத்மா அனித்தியம். 13ல் ஆத்மா மாறாதது, அனாத்மா மாறுவது. 3 விதமான மாற்றம், இளமை, குழந்தை பருவம், முதுமை. அது எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை. பிறகு 14 அனாத்மாவின் தர்மம் இருமைகளை ஏற்றுக்கொள்வது. 2 இருமைகள் அனாத்மாவுக்கு உடம்புக்கு வரும், இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், குளிர் வெப்பம். இதெல்லாம் கட்டாயம் வந்ததே ஆகும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் தற்காலிக துன்ப நிவர்த்தி, மோட்சத்திற்கு தகுதியினார் 15ல். 16 ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. 17லையும் ஆத்மா அழிவற்றது, சர்வ வியாபி, அதனால யாராலும் அழிக்க முடியாதுன்னாரு. 18லையும் அழிவற்றது, நித்தியம், அறியப்படாததுன்னாரு. உடலில் வெளிப்படுவது, ஆனால் அந்த உடல் அழியக்கூடியதுன்னாரு. 19ல் ஆத்மா செய்வதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை, அகர்த்தா அபோக்தா. 20ல் ஆத்மா மாறாதது, 6 விதமான மாற்றம் உடலுக்கு உண்டு, ஆத்மாவுக்கு 6 விதமான மாற்றம் இல்லை. 21ல் செய்வதும் இல்லை, செய்ய தூண்டுவதும் இல்லைனர். அங்கே செய்வதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லைனார். இங்கே செய்வதும் இல்லை,
செய்ய தூண்டுவதும் இல்லை. 22 இந்த உடம்புக்கு உடைய உதாரணமாக சொல்லி உடம்பை எப்படி மாத்திரமோ அப்படி உடலை மாத்திரம்னாரு. 23 பஞ்சபூதங்களால் ஆத்மாவை அழிக்க முடியாது. 24 பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாதபடி ஆத்மா இருக்கிறது. இங்கே புலன்களுக்கும் மனதிற்கும் எட்டாதபடி இருக்கிறதுன்றார். சுலோகம் 26 படிக்கலாம். அதச்சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபித்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. அதச்சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபித்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. இங்க என்ன சொல்றாருன்னா, பொதுவாக ஒரு பேச்சு வழக்கில் ஒரு விஷயத்தை சொல்லி அதனால நீ கஷ்டப்படாதேங்கிறார். இது என்ன சொல்கிறேன், அந்த பாருங்க, உடல் ஆத்மா அதெல்லாம் விடுங்க, நான் ஆத்மாவே இறக்குதுன்னு வச்சுட்டு போகிறேன். ஆத்மா தான் இறக்குது, ஆத்மா தான் பிறக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கிறோமே. அப்படி வச்சா கூட ஏன்பா கவலைப்படுறேன்னு கேட்குறாரு. ஆத்மா உண்மையிலே ஆத்மா தான் பிறக்குது, ஆத்மா தான் இறக்குதுன்னு சொன்னா கூட நம்ம என்ன சொல்கிறோம், அனாத்மா பிறக்கும் இறக்கும் அதனால கவலைப்படாதேன்னு நினைக்க. என்ன சொல்ற, ஒருத்தன் ஆத்மா தான் இறக்குது பிறக்குதுன்னு சொல்கிறான். ஆத்மா பிறந்துருச்சு, எந்த உயிரில் போய் இருக்கோ சொல்கிறோமா இல்லையா? அப்படியே ஒரு வேளை வச்சுக்கேன்னு வச்சுக்கவேன், நீ சொல்கிறபடி நான் ஏற்றுக்கிறேன், பிறகு ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறாருங்க. அது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயமா இருந்தால், தவிர்க்க முடியாத விஷயமாக இருந்தால், ஆத்மா உண்மையில் இறப்பதாக இருந்தாலும் ஆத்மா தத்துவத்தை சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பேச்சுக்கு என்ன சொல்றாரு, உண்மையிலே ஆத்மா இறந்து போகுதுன்னு வச்சுக்கவேன், அதை தடுக்கவே முடியாதுன்னு ஏன் கவலைப்படுற, இறக்கிறத தடுக்கவே முடியாதுன்னா ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு பேர் அப்யுபேத்தியவாதம். ஒரு பேச்சுக்காக சொல்றது. ஆத்மா பிறக்காது இறக்காது, இங்கன்னு இறக்குதுன்னே வச்சுக்கங்கிறார். அப்போ கடவுளே சொல்லிட்டார் ஆத்மா இறந்து போகுதுன்னு சொல்லி அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகவான் என்ன சொல்றாரு, சாதாரண மக்களுக்காக ஒரு உபதேசத்தை சொல்றாரு. ஏன்னா நீ துயரத்திலிருந்து விடுபடணும். நோக்கம் என்ன, துயரப்படக்கூடாது. அதற்காக என்ன சொன்னாரு, 12லேருந்து 25 வரைக்கும் ஆத்ம தத்துவத்தை சொல்லி அதன்படி பார்த்தா துயரப்படக்கூடாதுன்ட்டாரு. இல்லை நீயே நினச்சிக்க ஆத்மாதான் அழியுது, ஆத்மாதான் பிறகு நீ நினச்சிக்கிட்டாலும் கூட, உண்மையிலேயே அப்படி ஆத்மா அழிஞ்சா கூட அதுக்கேப்பா கவலைப்படுறேன்னு கேட்குறாரு. எப்படி சொல்கிறான்னு சொன்னால், 14-15 அனாத்மா தர்மத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார்ல, அது மாதிரி இங்கே 26, 27, 28 நீ எந்த காரணத்தை சொன்னாலும் சரி, நீ கஷ்டப்படுறதுல அர்த்தமே இல்லைன்ற, நீ துயரப்படுறதில்ல. நீ ஏன் ஒரு காரணத்தை சொல்கிற, ஆத்மா அழிஞ்சுவோன்னு கவலைப்படுறேன்னா கூட அந்த கவலை அர்த்தமற்றதுன்னு விளக்கன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், தத்துவத்தை புரிஞ்சுக்கிறாம ஆத்மா பிறக்குது இருக்குன்னு நினச்சாலும் கூட, பிறக்குது இறக்குதுங்கிறது தவிர்க்கவே முடியலைன்னு வச்சுக்கவேன். தவிர்க்க முடியுமா? இறக்கிறத தவிர்க்க முடியுமா? ஆத்மா தான் இறக்குதுன்னு வச்சுக்கிறோமே, அந்த இறப்பை ஒரு நாள் நிப்பாட்ட முடியுமா? ஆத்மா தான் இறக்குதுன்னே வச்சுக்க, அந்த இறப்பை உன்னால நிப்பாட்ட முடியும். நிப்பாட்ட முடியாத விஷயத்துல நீ ஏன் கவலைப்படுறேன்னு இருக்கிற. அதச்சைனம் நித்திய ஜாதம் ஒருவேளை அப்படிங்கிறாரு. ஒருவேளை எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருப்பதாகவும், இந்த ஆத்மா பிறந்து கொண்டே இருப்பதாகவும், நித்தியம் வா மன்யசே மிருதம், அதுபோல எப்பொழுதும் இறந்து கொண்டே இருப்பதாகவும் நீ கருதினாலும் கவலைப்படாதேங்கிறார். உண்மையில ஆத்மா பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா கூட அது தவிர்க்க முடியாத விஷயமாக இருந்தால் நீ கவலைப்படுவது பொருந்தாது. திருக்குறள் ஒரு குறள் இருக்கு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதுன்னு சொல்லிவிட்டா இருப்பான். திருவள்ளுவரே சொல்லிட்டார், தெய்வத்தால் ஆகாது எனினும். அப்போ கடவுளால் செய்ய முடியாது ஒன்று இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவர் சொன்னதுக்கு அதுவா அர்த்தம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அது பாருங்க, ஆகாது எனினும் அது ஒரு இழுவை போடுறாரு அங்க.
ஏன்னா அவருடைய அர்த்தம் என்னன்னா, தெய்வத்தால் நடக்க முடியாத காரியமும் கிடையாது. தெய்வத்தால் முடியும். அவர் இந்த அண்ட சராசத்தை ஒரு செகண்டில் அழிச்சிருவார், ஒரு செகண்டில் உருவாக்கிடுவார். கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நாரதத்தை கேட்டாங்களாம். ஊசி துவாரத்துலேயே ஒட்டகத்தை நுழைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னாராம். அது எப்படி முடியும்னாராம். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தால் ஆகாது எனினுங்கிற வார்த்தையை சொன்னார்னு சொன்னால், ஒரு வார்த்தைக்காக, முயற்சியை முக்கியத்துவம் கொடுப்பதற்காக, முயற்சி செஞ்சால் வெற்றி அடையலாம் சொல்வதற்காக ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்றாரு, ஒருவேளை தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னாரு. அது மாதிரி ஒருவேளை ஆத்மா அழிவதாக வைத்து கொண்டாலும் அப்படிங்கிறார். ஆத்மா அழியாதது தான். நீ ஆத்மாவே இறந்து போதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, யாராவது ஒரு ஆள் இருந்திருக்கா, ஆத்மா தான் இறக்குன்னு வச்சுக்கிறோமே, அப்படி ஒரு ஆத்மாவாவது பிடிச்சி நிப்பாட்ட முடிஞ்சிருக்கா? முடிஞ்சிருக்கா? என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது உனக்கு துயரம் போகணும். சாதாரணமாக வேதாந்தம் படிக்கணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கவலையோடு இருந்தால் தான் கவலையை போக்குறதுக்கு வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது கவலை இல்லாமல் இருந்தால் தான் கிளாஸில் உட்கார முடியும். இல்லாட்டி உட்கார முடியாது. அது மாதிரி கவலையை போக்குறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு வழியில் முதல்ல கவலையை போக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் துக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது படிக்கணும், உண்மை ஏறாது, உள்ள மனசுக்குள்ளே ஏறாது. அதனால் எப்படியாவது ஒரு வழியை சொல்லி இந்த கவலையை போக்க வேண்டும், ஒரு சாதாரண நிலை கொண்டு வரணுங்கிறார். பீஷ்மர் துரோணர் உடல் அழிகிறது என்றால் மாற்ற முடியாத விஷயம், கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். ஆத்மாதான் அழியாதுன்னு சொல்லி பார்த்தார். இல்லை, பீஷ்மர் ஆத்மாதான் இறக்குதுன்னு சொன்னா அதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா ஆத்மா அழியுதுன்னா எல்லா ஆத்மா அழிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. எந்த ஆத்மாவை நீ பிடிச்சி வச்சிருக்க? ஏதாவது ஒரு ஆத்மாவை சொல்லி இருக்க வச்சிருக்கேன்னு சொல்லு. கிருஷ்ணருடைய ஆத்மாவே அழிஞ்சு போச்சுன்னு அப்படி பார்த்தா, அழிவதுன்னு சொன்னா, ஆத்மாவே அழிகிறதுன்னு சொன்னா தவிர்க்கவே முடியாது, மாற்றவே முடியாத விஷயத்தில் நீ கவலைப்பட வேண்டாம். ததாபித்வம் மகாபாகங்கிறார். அப்பொழுதும் தோல்வழி உடையவனே, ஏவம் சோச்சித்தும் ந அர்கசி, இவ்வாறு கவலைப்படுவது பொருந்தாது. இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு மகாபாகங்கிறார். மகாபாகம்னு என்ன? தோல் வலிமை உடையவனே. ஏன் இங்க தோல் வலிமை உடையவனேங்கிறாரு? மன வலிமை இல்லாதவனேங்கிறார். அவர் ஒவ்வொரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாரா அவருக்கு அர்த்தம் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் பாருங்க, பாரதன்னாரு, அர்ஜுனான்னாரு. இங்க மகாபாகம், ரொம்ப பலசாலியே. இப்ப வெடிப்பா வீக்கா இருக்க, அவ்வளோ உடம்பு வலிமை வச்சிருக்க, கவலைப்பட்டு உட்காந்துருக்கியே, மன வலிமை இல்லையே அப்படிங்கிறாரு. நீ மனதுனால ஆத்மா அழியுது, பீஷ்மருடைய ஆத்மாவும் துரோணனுடைய ஆத்மா அழியுதுன்னே வச்சுக்க ஒரு பேச்சுக்கு. அப்படி இருந்தாலும் கூட என்ன சொல்றாரு, நீ கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறார். துயரப்படக்கூடாதுங்கிறது இவருடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டிருக்கு, உறவுக்காரெல்லாம் அழுகிறாங்க, அங்க போய் ஆத்மாவுக்கு இறப்பில்லை அப்படின்னு சொல்லலாமா? எப்படி சொல்றது? அங்க சொல்ல முடியுமா? அப்படி போய் என்ன செய்யறது? பாவம் போயிட்டாரு, கவலைப்படாத, விதி என்ன பண்றது, நாங்கள்லாம் இருக்கோம்ப்பா, அப்படித்தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இங்க என்ன பண்றாரு, பேச்சுக்கு ஆத்மா அழிஞ்சாலும் கூட கவலைப்படாது. பலூன் உடஞ்சி வச்சு குழந்தை அழுகுது, அதுகிட்ட போய் பலூன்னா உடையத்தையும் செய்யும் அப்படின்னா திருப்பி அழுதுகிட்டே இருக்கேன், உனக்கு வேற பலூன் வாங்கி தரேன்ப்பா அப்படித்தானே சொல்ல முடியும். பலூன் தத்துவத்தை போய் சொல்ல, பலூன்னா உடையத்தையும் செய்யும் அப்படின்னா குழந்தை அழுக நிற்குமா? அது மாதிரி இவர் ஏதாவது ஒரு ரூபத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, துயரத்தை எப்படியாவது நீக்க வேண்டும் என்று ஒரு பேச்சுக்காக சொல்கின்றார். ஒருவேளை ஆத்மா அழிவதாக நீ இறப்பதாக நினைத்தாலும் கூட நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். இந்த கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும், ஒருத்தன் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவனை குற்றவாளின்னு கொண்டாந்து அவனை தப்பு பண்ணியிருக்கான் தப்பு பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார், அவங்க ஊர் பெரியவர், அவனுக்கு தெரியும் இவன் உண்மையிலே அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லுவார். அப்பா அவன் தப்பு பண்ணலை சொல்லி பார்ப்பார். இல்லை அவன் தான் பண்ணியிருக்கான், அவன் தான் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவர் நீங்கள் ஒன்றும் திருத்த முடியலைன்னா தப்பு தான் பண்ணியிருக்கேன், இப்போ என்ன செய்யணுங்கிறன்றார். தப்பு தான் பண்ணியிருக்கான், இப்போ என்ன செய்யணும்? அப்போ என்ன, அவன் பேச்சை நின்று போவாங்க. ஏன்னா அவர் பெரியவர், வலிமையானவர், சொல்லி பார்க்குறவர் கேட்கல. இவர் ஆத்மா அழியாதுன்னு சொல்லி பார்க்குறாரு, கேட்கல, தேரப்படுறான். சரி அழியுதுன்னே வச்சுக்கப்பா, கவலைப்படாமல் இருக்கிறார். அவன் போக்கில் போய் அந்த துயரத்தை போக்குறது. அப்படி கிடைங்க என்ன பண்ணுறாரு, ஒரு அபியுபைத்தியவாதம்ங்கிறாங்க. ஒரு பேச்சுக்காக
இதை சொல்லுவது. சில நேரங்களில் திருட்டவே நியாயப்படுத்துகிறவங்களாம் உண்டு. கிராமங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில ஊர்களில் திருடிடுவான், தப்புன்னே சொல்ல மாட்டான். என்னப்பா செய்யறது, விடுப்பா, சாப்பாட்டுக்குள்ள அப்படி அப்படிலாம் பேசுறது உண்டு. தப்பவே நியாயப்படுத்தி பேசுறது மாதிரி இங்கே ஒரு பேச்சுக்கு என்ன சொல்றார், இல்லாததை ஆத்மா பிறக்காது இறக்காதத ஒருவேளை இறந்துன்னே வச்சுக்க, கவலை தேவையில்லை. அனாவசியமான துயரம் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக இருந்தால் அந்த துயரப்படுறதுல அர்த்தமே இல்லைங்கிறார். இது நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், விசாரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த துயரம்ங்கிறது அனாவசியமா இருக்கு. முயற்சி பண்ணணும், அங்க ஒன்றும் பண்ணவே முடியலைன்னு வச்சுங்க. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறாரு அதெல்லாம், சில விஷயங்கள்லாம். அதாவது கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, உண்மையிலே ஒருத்தன் வந்து குற்றவாளி இல்லை, அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றான். தண்டனை என்ன பண்ணிடுறான், குற்றவாளி இல்லாதவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், இங்கே கீழ்கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறான், அங்கேயும் தண்டனை உறுதி பண்ணுறாங்க. பிறகு என்ன பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான், அங்கேயும் தண்டனை உறுதி பண்ணுறாரு. கடைசியாக ஜனாதிபதியிட்ட மனு கொடுக்குறான், அங்கேயும் உறுதி பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையிலே தப்பு செய்யலை. என்ன பண்ண முடியும், வழி இருக்கா? அக்செப்ட் பண்ற. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, ஏதோ ஜென்மத்துல பண்ணியிருப்பேன், இப்ப தனும் தண்டனை கிடைச்சிரு. இந்த கௌரவம் சினிமா படத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, முதல்ல தப்பிச்சிருவான், தப்பு பண்ணி தப்பிச்சிருவான், வேற தப்பு பண்ணாம தண்டனை, அப்படி நினைச்சு திருப்திப்படுத்திக்கிறான். வேற வழி இருக்கா? ஏதாவது மாற்றவே முடியாத விஷயத்துல நீ எதுக்கு கவலைப்படுறேன்னு கேட்கிறார். ஒருவேளை ஆத்மா அழிவதாக நினைத்தாலும் இது சாதாரண உலக வழக்கிலே பார்க்கலாம். நீங்க எல்லா முயற்சியும் பண்ணணும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்கணும். அங்க வேற சொல்யூஷனே இல்லைன்னா என்ன பண்ணணும், வேற வழி இருக்கா? ஏத்துக்கிட்டோம்னா நிம்மதியா இருந்துடலாம், ஏத்துக்கலைன்னா திருப்பி உட்காந்து அடுத்த வேலையை பார்க்க மாட்டோம், நெக்ஸ்ட் வேலைக்கு போகவே மாட்டோம், உட்காந்து நொந்து அப்படியே அழுது 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 இருக்கவும் போயிடும். முடிஞ்சு அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம், அப்படித்தான் போகணும். இது ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். நீ சொல்றபடி வச்சுக்கிட்டா கூட தவிர்க்க முடியாது, அப்பொழுதும் கவலைப்படாதேன்னு முடிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். அதச்சைனம் நித்திய சாதம் நித்தியம் வா மன்யசே மிருதம். இதுல மகாபாகோன்னு 2வது விரையில் அந்த கடைசி ததாபி துவம் மகாபாகோன்னு இருக்கு. அர்ஜுனனை கூப்பிடுறாரு, பெருந்தோல் உடையவனே அர்ஜுனா. அதச்ச ஏனம், முதல் வரி முதல் வார்த்தை, அதச்ச ஒருவேளை, ஏனம் நித்திய ஜாதம், ஏனம்னா இந்த ஆத்மா, நித்திய ஜாதம் எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருப்பதாகவும், பிறகு நித்தியம் வா, வான்னா அல்லது, அது போலவே நித்தியம் எப்பொழுதும், மன்யசே மிருதம், மிருதம்னா இறந்து கொண்டே இருப்பதாகவும், மன்யசே கருதினாலும், 2வது வரி ததாபி அப்பொழுதும் கூட, துவம் நீ, மகாபாகோ சொல்லிட்டேன், ந ஏவம் அடுத்த வரி, ந ஏவம் நைவம் இருக்கு, ந ஏவம் ஏவம்னா இவ்வாறு, நீ இவ்வாறு, சோசித்தும் வருத்தப்படுவது, அந்த நேவ அருகசியோட சேர்த்துக்கணும், பொருத்தம் ஆகாது. இந்த ஆத்மா ஒருவேளை பிறப்பதாகவும் இறப்பதாகவும் நீ நினைத்தாலும் கூட என்ன சொல்றாரு, அப்பொழுதும் கூட நீ வருத்தப்படுவது பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அடுத்த சுலோகத்துல இன்னும் கொஞ்சம் விரிவா இந்த விஷயத்த சொல்லி ஆத்ம தத்துவம், இந்த ஆத்மா இறக்குறதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிறகு தர்மத்தின் அடிப்படையில் நீ துயரப்படக்கூடாதுன்னு சொல்வாரு. பிறகு கர்மயோகம் ஆரம்பிப்பாரு, பிறகு ஞான பலன் சொல்வார். அப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை கொண்டு போவார். நம்ம மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.